காரைக்குடி அருகே அரசின் அனைத்து துறைகளிலும் அனுமதி மற்றும் உறுதிப்படுத்தல் பெற்ற பிறகே வாங்கிய மனையிடம் தற்போது இல்லை என கூறி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பம் வேதனை தெரிவித்துள்ளது. இடத்துல ஒரு இடத்தை காணும்னு சொல்றாங்க, ஒரு இடம் காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. அது எந்த இடம் தெரியாது எங்களுக்குங்கிறாங்க. இது மொத்தம் 169 மனையிடங்கள்ல 168 மனையிடம் தான் இருக்கு. ஒரு மனையிடம் காணும்னு சொல்றாங்க, அது எந்த இடம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன இது பண்றாங்க. சோ இதை ஒழுங்கா கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்கணும். சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட கணேஷ் நகரில் காரைக்குடியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு சிறிய உணவகம் அமைக்கும் நோக்கில் சர்வே எண் 301/117 உள்ள பிளாட் எண் 150 கொண்ட மனை இடத்தை வாங்கியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைந்திருந்ததால் புதுக்கோட்டை மாவட்ட நில எடுப்பு அலுவலகம், நெடுஞ்சாலைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளிலும் சந்தேகங்களை தெளிவுபடுத்திய பிறகே அந்த இடம் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் காரைக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறையாக பட்டா மற்றும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 மாதங்கள் கழித்து அந்த நிலம் நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கத்திற்காக ஏற்கனவே கையகப்படுத்திவிட்டதாகவும் ராமச்சந்திரன் வாங்கிய இடம் தற்போது இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் சிவகங்கை மாவட்ட வருவாய் அலுவலர் முதல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வரை பலரிடம் முறையிட்டும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மற்றும் அரசு நில அளவையர்களை வைத்து பலமுறை நிலத்தை அளந்த போதும் தங்களது இடம் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அரசே நேரடியாக அளந்து இறுதி முடிவை தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டதாகவும் ராமச்சந்திரன் குடும்பத்தினருடன் வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2.5 ஆண்டுகளாக அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பல விசாரணைகளில் ஆஜராகியும் எந்த நியாயமும் கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இதில் ஒரு மனை இடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி விலைக்கு வாங்கினேன் சார். நான் வாங்கும் பொழுது இந்த நெடுஞ்சாலைத்துறை இந்த இடத்த கையகப்படுத்தலன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரெவன்யூலையும் கரெக்டாக பட்டாலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் வாங்கினேன். முறைப்படி பணம் கட்டி சர்வேர்லாம் அளந்து தான் எனக்கு கொடுத்தாங்க இந்த இடத்த. இதுதான் உங்கள்கிட்ட இடம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வாங்கி ஒரு டீ கடை போட்டு வாழ்வாதாரத்துக்காக வாங்கினேன். திடீர்னு வாங்கி ஒரு 2-1.5 மாதம் கழிச்சு இந்த இடம் எடுத்தாச்சு, உனக்கு இந்த இடம் இல்லை போன்னு சொல்லி பின்னாடி உள்ள இடத்துக்காரர் தகராறு பண்ணுறாரு. நெடுஞ்சாலைத்துறையை போய் கேட்டால் அவங்கள எடுத்தாச்சு போ அப்படிங்கிறாங்க. சரி அளந்து காமிங்க இடத்த அப்படின்னா அதை காமிக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு மனை இடத்த காணவில்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. 141 அளந்து வர சொல்லி நான் 2 ஆண்டு காலமாக போராடுறேன், முடியாதுங்கிறாங்க. ரோடு அளந்து கல் ஊனுங்க அப்படின்னா அதுவும் எங்களுக்கு அளவு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டி ஆக்டில் போட்டு கேட்டு பார்த்துட்டேன். எல்லாத்துலேயும் சொல்கிற அளவுலாம் கரெக்டாக கொடுக்குறாங்க. எல்லா எவிடன்ஸும் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். நடுவில் ஒரு சாலை 20 அடி வரும் என் பிளாட்லேருந்து 2 பிளாட் பின்னோக்கி மேற்கு பகுதியில். அதை காணோம். அதை குன்னக்குடி ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பியும் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதற்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. ரோடு எங்கே அப்படின்னா அதுவும் தெரியாதுங்கிறாங்க. நான் எல்லாமே முறையாக அவங்க எடுக்கலையும் சொன்னதுக்கான கடிதங்கள் அனைத்தும் நான் வச்சுருக்கேன். மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் சார். மனையிடம் இருக்கு, அதை அளந்து உண்மையை சொன்னா எனக்கு போதும். நாங்களும் இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ஏறி எல்லாமே இறங்கிட்டோம் சார். எல்லாருமே என்ன சொல்றாங்க, எடுத்தாச்சும் போயிட்டு வாங்க. அது என்ன எது ஒரு இதுவாகவே தகவலையும் எங்கள்கிட்ட ரீசனாகவே சொல்ல மாட்டாங்க சார். 4 டிஆர்ஓ புதுக்கோட்டையில் மாறிக்காங்க சார். நாங்கள் இந்த 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அதுக்கு 4 டிஆர்ஓ மாறிக்காங்க சார். இப்போ வடிவேல் பிரபு சார் இருக்காங்க. அவர் புதுசாக வர்றப்ப எங்களை பார்த்தாங்க சார். பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரீங்க, நீங்கள் உங்கள் சிவகங்கை டிஆர்ஓ மட்டும் போய் கேளுங்க, செல்வசரபி மேடம்கிட்ட சொன்னாங்க சார். அவங்கள போய் பார்த்தோம் சார். ஆனால் அவங்கள பார்த்ததா சார் எனக்கு ரொம்ப கொடுமையாகவே இருந்துச்சு. ரொம்ப எங்களை திட்டி அனுப்பிட்டாங்க சார். நான் சொன்னேன், இதே தான் சொன்னேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் மேடம், எங்கள்கிட்ட இருக்க ஆதாரத்தை மட்டும் எதையுமே அவங்க பார்க்கல சார். அவங்க பார்க்க நான் எவ்வளோ கேவலமா இதுதான் இந்த பிளாட்டு தான், இதை வச்சு தான் நீங்கள் வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் நான் உங்களை உள்ளரே விட்டுருக்க மாட்டேன். முதல்ல வெளியில் போங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டா எங்களோட வாழ்வாதாரத்தில் பாதிக்கும். ஒரு ஹோட்டல் வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கலாம் சார். இந்த இடத்தையே வாங்கணும். ஆனால் அந்த மேம் எவ்வளவு எங்களை கீழ்த்தரமாக பேசணுமோ 2 நிமிஷம் கூட எங்களுக்கு பதிலே எங்கிட்ட கேட்கல சார். அவங்க மட்டுமே எங்களை பேசி வெளியில போங்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டா. நான் எதுவுமே பேசல, வந்துட்டோம் சார். கடந்த 2 வருஷமா நாங்கள் எல்லார்கிட்டையும் போராடிட்டோம். இது குறித்து தொடர்பு கொண்டபோது புதுக்கோட்டை மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை நில எடுப்பு சிறப்பு வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு இந்த விவகாரம் தற்போது சிவகங்கை மாவட்ட வருவாய் அலுவலரின் விசாரணையில் உள்ளது என தெரிவித்துள்ளார்.